வணக்கம். சிதம்பரத்தை சுத்தி நிறைய கோவில்கள் இருக்கு. கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அதிசயமான கோவில்கள். ஐயோ, இந்த கோவில் இங்க இருக்கா அப்படின்னு ஒரு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கூட நிறைய கோவில்கள் நம்ம சிதம்பரத்தை சுத்தி கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய இருக்கு. அதை ஒவ்வொன்றையும் தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு கோவிலோட சிறப்புகளை பத்தியுமே உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா அபிராமி கோவில். அபிராமி கோவில் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருடைய நினைவுக்கு வர்றது முதல்ல திருக்கடையூர் தான். அபிராமி கோவில்னா திருக்கடையூர், இதுதான் நம்ம பழக்கப்பட்டோம் சொல்லி. ஆனா அபிராமிக்கு தனி கோவில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அது எங்க இருக்குன்னா நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கு. நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இது ஒரே ஒரு கோவில் தான் அபிராமிக்கு தனி கோவில்னு சொல்லலாம், வேற எங்கேயும் கிடையாது. மிச்சபடி அபிராமிக்கு சன்னதிகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம சிவாலயங்கள்ல அபிராமிக்கு தனி சன்னதிகள் அமைஞ்சிருக்கும். இது எல்லா கோவில்லையுமே நிறைய கோவில்கள்ல இருக்கு. அப்படி சிதம்பரத்துக்கு பக்கத்துல பின்னத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அபிராமிக்கு தனி கோவில் இருக்கு. இது பழமையான கோவில். இதோட வரலாறும் ஒரு எளிமையான வரலாறு, அதாவது ஒரு எளியவனால் கட்டப்பட்ட கோவில். அது ஒரு அபிராமியோட பக்தரால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருமண தடை, தோஷ நிவர்த்தி, இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல சிறப்பு பூஜை பண்றாங்க. ரொம்ப காலமா எனக்கு வரன் அமையல, ரொம்ப காலமா என்னுடைய பெண்ணுக்கு வரன் அமையல, என்னோட பையனுக்கு வரன் அமையல அப்படின்னு சொல்றவங்க இந்த அபிராமிக்கு போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி மனதார வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா 6 மாதத்துக்குள் உங்க வீட்டுல மங்கள ஓசை கேட்கும். அதே மாதிரி குழந்தை பேரு, இது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம். எல்லா சொத்து இருக்கு, பணம் இருக்கு, காசு இருக்கு, எல்லாம் இருக்கு, நிம்மதியா கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை இல்லையே அப்படிங்கிற பாக்கியம் நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்கு. அந்த வருத்தத்தை போக்கக்கூடியதும் இந்த அபிராமி தான். இந்த அபிராமி ஆலயத்துக்கு போயிட்டு அதே மாதிரி அபிஷேகம் பண்ணி ஒரு தொட்டியல் ஒன்று வாங்கிட்டு போங்க, மரத்தொட்டியல் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு அதையும் வச்சு பூஜை பண்ணி அங்கேயே கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா புத்த பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், கடன். இந்த கடன் பிரச்சனை தீரணும்னா நம்மளால அது எப்படி சாத்தியம்னே தெரியல. அத மாதிரியான ஒரு கடன் கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு கடன்ல சில பேர் இருப்பாங்க. அந்த கடன்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அபிராமிக்கு அமாவாசை அன்னைக்கு நடைபெற பட்டர் விழா, அதாவது ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு இந்த கோவில்ல அபிராமி பட்டரை ஊஞ்சல்ல வச்சு பாட்டு பாடி, அதாவது அபிராமி அந்தாவது பாட்டு பாடி பாராயணம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. இந்த பூஜையில கலந்துக்கிட்டு நீங்களும் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க கடன் பிரச்சனை 100% தீருங்கிறது தீர்க்கமான நம்பிக்கை, மக்கள் நம்பிக்கை தான் ஆன்மீகம். அதனால அபிராமி கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கிற பின்னத்தூர் அபிராமி கோவிலுக்கு போங்க. எப்படி போறது அப்படின்னு கேக்குறீங்களா? சிதம்பரத்துல இருந்து மேம்பாலம் இறங்கி கொடிப்பள்ளம் சாலையில போனீங்கன்னா பின்னத்தூர் பேருந்து நிலையம்னு இருக்கும். அதுல இருந்து ரைட் சைடு திரும்பி ஒரே நேர் ரோடு போனீங்கன்னா அங்க பின்னத்தூர் மேற்கு, அந்த பின்னத்தூர் மேற்குல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அங்க போய் நீங்க அபிராமி கோவில் போகணும்னு சொன்னாலே வழிகாட்டுவாங்க. நீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அபிராமியோட அருளை நீங்க எல்லாரும் பெறுங்க. இப்படி ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான உங்களுக்கு தெரியாத பல கோவில்களை கொண்டு வர்றதுதான் என்னுடைய சேனலோட மிக முக்கியமான நோக்கமே. ஆன்மீகம் தவிர உடல்நலம் சார்ந்த விஷயங்களையும் இனிமேல் கொண்டு வருவேன். அதற்கான முயற்சிகளையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவே சிதம்பரம் மட்டும் இல்ல, கடலூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த சுத்து வட்டாரங்கள்ல எனக்கு தெரிஞ்ச கோவில்கள் எது உங்களுடைய பார்வைக்கு வராத கோவில்களோ அந்த கோவில்கள் பற்றிய முழு விவரங்களையும் சிறப்புகளையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். தவறாம என்னுடைய வீடியோக்களை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்களை முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். வாங்க பயணிப்போம். நன்றி.